பாதுகாப்புக்கடி. பாதுகாப்பு இல்ல. ஏன் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன நாம வயசுக்கு வந்தவன ஏன் குறுக்க உலக்கையை தூக்கி போடுறாங்கன்னா ஏன் பாதுகாப்பு தானே. இந்த உலக்கையை பாத்துக்க, இதை விட முரட்டு உலக்கையெல்லாம் பின்னால என்ன சொல்ற? ஆட்டுக்கல்லு குத்துறது, அம்மிக்கல்லு குத்துறது. இதுல பக்கத்துல விளக்கமா சொல்றியா? பக்கத்துல விளக்கமா நடந்து பாத்திருக்கியா? அதே எனக்குடி. ஒரு உலக்கையை மட்டும் பாரு, வேற உலக்கையை பார்த்தா விளக்கமாறு பிய்ய பிய்ய அடிப்பாங்க. கருக்கருவாலாம் வச்சிருக்காங்க. அது மேற்கொண்டு குஜுமடா குடும்பம் பிடிச்சி அறுத்து போடுவேன். அத்தாடி. ஆமா, இதுல பெண்கள் விளக்கமாறு பிடிச்சி கூட்டுவாங்க பாத்திருக்கியா? ஆமாடி. கூட்டுறதுல விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு? விளக்கமாறு எப்படி கூட்டணும் தெரியுமா? எப்படி? விளக்கமாறுடா, இதை எப்படி கூட்டணும்னா எடுத்து குண்டில 2 தட்டு தட்டிடணும். என்னடி சொல்ற? அப்படி தட்டிட்டு பட்டுன்னு இப்படி விரிச்சிடணும். இல்லடா, விளக்கமாத்த இப்படி விரிச்சு அப்படி கூட்டும் போது பொம்பளை என்ன தெரியுமா, இந்த கையை இப்படி வச்சுக்கிறோம். எதுக்குடி? எவனையும் நம்பி குனிய முடியல. ஏன்? துப்பாக்கியை தொடச்சுக்கிட்டே திரியிறாங்க. ரொம்ப அனுபவம் பண்ணிடுவேன். ஏன்டி நீ ரொம்ப அனுபவமான பொம்பளையா இருக்க? அதெல்லாம் ஒரு நிறைய விஷயம் இருக்கு. முன்னப்பட காட்டுக்கெல்லாம் போயிருக்கே நீ? காட்டுக்கெல்லாம் போனது இல்ல. என்ன பயமா இருக்குடி? காட்டுக்கு போனா புடிச்சு அடிக்கிறாங்க, காத்த பிடிக்கிறாங்க. ஏய், அந்த காட்டுக்குள்ள அடி திணை காட்டுக்கு போயிருக்க காவலுக்கு? அவ போனது இல்ல. உன்னைய கூட்டி போனா காவலுக்கு போற மாதிரி தெரியலடி. அம்மாட சொல்லணும். அதனால அம்மாட சொல்லிட்டு அம்மா கூட சேர்ந்து காவலுக்கு போகுமா? அம்மா வர்றாங்க. ஏண்டி என்ன வருத்தமாயிட்ட? ஒரு விஷயம். என்ன விஷயம் சொல்றீ? எல்லாரும் நீங்க எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடி மாதிரி தம்பிராஜ் அப்பாவுக்கு வேலையெல்லாம் பார்க்க முடியல. அவருக்கு வயசாயிடுச்சுலடி. இன்னைக்கு உதவிக்கு சேர்த்தாரு என்னையே. ஆமா, எடுக்க கொடுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். போறதுதான் போறேன், ஒரு போடு ஓட்டு போடுனார். என்னன்னு சொல்ற? பசிச்சு சாப்பாடு போடணும். போட்டியா? நான் உடனே புளிச்சி குழம்பு வச்சு. என்ன குழம்பு? புளி ஊத்தி குழம்பு வச்சு நல்லா சொல்லித்தல சாப்பாடெல்லாம் போட்டேன். சாப்பிட்டாரா? சாப்பிட்டுட்டு எப்பவும் 3 செம்பு நிறைய பால் குடிக்கிற மனுஷன். ஏன் இப்ப என்னாச்சு? இன்னைக்கு 1/2 செம்பு குடிக்கிறப்ப மூச்சு முட்டிருச்சு. அவருக்கு முடியலடி இப்ப சாப்பிட. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போல எனக்கு மனசு தாங்காம தப்புன்னு என் சங்கு எடுத்துட்டு சங்கு தூர்ல ஓட்ட விரல வச்சு அடைச்சுக்கிட்டு பாலை ஊத்தி அப்பா வாயில உண்டை வச்சனா இல்லையா? என்னாச்சு? சங்கு வலிக்கிட்டு அப்பா வாய்க்குல போய் சங்க முழுங்கி விட்டு அருடி சங்கு இல்லாம இருக்கிறேன். ஏண்டி அப்போ கொல்ல முடியுண்டியா நீ நினைச்சேனா? அம்மா வர்றாங்க. அம்மா அம்மா சங்கு பிரச்சனை அப்புறம் வச்சுக்குவோம். பொண்ணுக்கு செய்திய வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாட்டாலோ. பூவர சம்பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்திய வந்தாச்சு, அட காவேரி போல பொங்குற மனசு பாடாலோ.
ஓவியம் போல இருக்கிறாய், சிற்பம் போல செதுக்கிது யார் உன்னை? ஏய், என்ன வாய் திறக்கிறீ? என்னமா வெக்கப்படுறியா? அடடா, எவ்வளவு அழகு, எவ்வளவு ஒரு நளினம், என்ன ஒரு கிறுக்குழி முண்டியா அம்மா அவ்வளவு அழகா அவனைய பாராட்டினாங்க. என்ன பொம்பளையா அடக்க ஒடுக்கமே கிடையாதா? சரிடி வாங்கம்மா. ஏய், நீ தூக்கணும்னு பாத்தியே பொம்பளையான்னு, நான் உள்பாட போடாம டவுசர் போட்டிருக்கேன் கேட்டேன். உனக்கு பொம்பளையான்னு. பொம்பளை உனக்கு அது விஷயம் தெரியல. என்ன உள்பாட வாங்க போனோம்னா ஜவுளி கடையில 8 பாட்டு 9 பாட்டு 500 ரூபா 300 ரூபா சொல்றாங்க. எப்ப முன்ன கூட வாங்கிருக்கியோடி நீ? அப்ப நான் பொம்பளை தானே, சந்தேகம் அவ்வளவு செலவு பண்ணி வாங்கணும். தெரியுமா, சும்மா இருக்கமா வாங்கியிருப்பா. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும். சந்தையில் 50 ரூபாய்க்கு ஜோடி 2 டவுசர் வாங்கி மாட்டிக்க வேண்டியதானே. ஏன்டி இவ்வளவு சிக்கனமா இருக்கு? இன்னும் சிக்கனமா இருந்தா மாஸ்க் வாங்கி மாட்டிக்க வேண்டியதானே. அதெல்லாம் இருக்கட்டும், உனது பெயர் என்ன? என் பேரு புல்புல் தாரா. என்னது? புல்புல் தாரா. நான் தாரான்னு கூப்பிடவா? ஏமா நயன்தாரா இருக்கும்போது புல்புல் தாரா இருக்கக்கூடாதா? அது நயன்தாரா இல்லடி, நயனதாரா தான் பேரு. இந்த கனகதாரா விஜயதாரா மாதிரி நயனதாரா. ஓஹோ, மாறி நயன்தாரா தான் இருச்சு, புரியுதா? சரி இருக்கட்டும், நம்ம எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போக போறோம். இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள நீ போயிருக்கியா? நீ காட்ட பாத்திருக்கியா? யாரு காட்டவும் பாக்கல. யாரு நம்பி காட்ட மாட்டேங்கிறேன். ஏய்யப்பா, நான் காட பாத்தீங்கன்னா காடு காடு வனம் திணைப்புணம் அத பாத்திருக்கியா நினைச்சேன். ஒரு பணத்தையும் பார்க்கல. ஏய், திணைவனம், அந்த திணைவனத்திற்குள் நாம் புகுந்து விட்டோம். ஏய், இது அல்லவோ நந்தவனம். இவ்வளவு அழகான நந்தவனம், எங்கும் செழிமையாக எதிலும் பசுமையாக காட்சி கொடுக்கிறது. என்ன பாத்தியா? அம்மா ஏமா ஏமா, அது என்னன்னு பாத்தீங்களா? என்ன? உங்க அம்மா நங்கமோகினி வயசுக்கு வந்தப்ப போட்ட கொட்டாய். ஏய், அப்படி சொல்லப்படாது. அது கொட்டகை இல்ல, அது அதுதான் நமது இல்லம், நாம் வாழும் வீடு. ஓஹோ, அதனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது, இந்த மகளை பார்க்கும் பொழுதும் எப்படி இருக்கு தெரியுமா? உங்க அண்ணைய தண்ணியில கிடந்து தவக்கி அடிச்சுட்டு இருக்காரு. ஏதோ திருவிழா குளம் மாதிரி எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி பாரு. ஏலம் ஏலம் ஏலம்